இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல் 57ஆம் வசனம் முடிய. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 53 முதல் 57 முடிய. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பாடம் முடிந்தது. இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதான தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்த பொழுது அவரும் அந்த தாகத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றார். அதை குறித்து நாம் சிறிது நேரம் சிந்திக்கத்தக்கதாக அன்போடு அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக தருணங்களிலே நாம் இதை குறித்து தியானித்தாலும் இந்த நாட்களிலே விசேஷமாக இந்த பரிசுத்த வாரத்திலும் வரும் புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகை நாட்களிலும் அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கேட்பதும் அதை நாம் தியானிப்பதும் அது பெருத்த ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் எப்படி உண்டானது, ஏன் உண்டானது, இதற்கான நம்முடைய பங்களிப்பு என்ன? பரிசுத்த கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கிய பொழுது வேதம் கூறுகிறது, பூமி அனைத்தும் ஜலத்தினால் நிறைந்திருந்தது. பூமி முழுவதும் தண்ணீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. 3ஆம் நாளிலே தான் அவர் கட்டளையிட்டார், ஜலம் ஒரு புறமாக சென்று ஒதுங்க கடவுது என்று. ஆம், அவ்விதமாக ஒதுக்கப்பட்ட நிலையிலே வெற்று நிலம், பூமி, தரை காணப்பட்டது. இவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் நாம் சாதாரணமாக கேட்கிறபடி 4/3 பங்கு நீரால் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே 71% நீரால் நிறைந்திருக்கிறது. மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலே 60% தண்ணீர் தான். ஒவ்வொரு நாளும் நாம் தாகம் தீர்ப்பதற்காக குறைந்தபட்சம் 7 அல்லது 8 டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாகம் அன்றாட வாழ்விலே நாம் கடந்து வரும் ஒரு நிகழ்வாகும். அந்த தாகத்தை தீர்க்க நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும், சரீர தாகம். மற்றும் ஒன்று ஆத்மீக தாகம். அது சரி, ஆண்டவருக்கு ஏன் தாகம்? முதலாவதாக நாம் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கும் பொழுது எரேமியா 51ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இவ்விதமாக கூறுகிறது, அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. தாகமாயிருந்த இதே ஆண்டவர் சத்தமிட்டால் வானத்திலே தண்ணீர் திரளாய் உண்டாகிறது என்று கூறுகிறார். சங்கீதம் 107:35-36 இவ்விதமாக கூறுகிறார், அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். ஆம், அற்புதமான, ஆச்சரியமான, வல்லமையான கிரியைகளின் மூலமாக
தண்ணீரை உண்டாக்கத்தக்கதான அன்பின் ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அநேக தாகத்தினால் தவித்த மக்களை காணலாம். ஆகாரை நாம் அறிவோம். தாகத்தினால் வறண்டால் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயணத்தின் போது தாகமுற்று முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள். சிம்சோன் 1000 பேரை தாடை எலும்பினால், கழுதை தாடை எலும்பினால் கொன்ற பிற்பாடு அவனுக்கு தாகம் உண்டாயிற்று. இவர்கள் தாகத்தை எல்லாம் தீர்த்த அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஏன் தாகமானார்? முதலாவதாக நாம் பார்ப்போமானால் யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது. சமாரிய ஸ்திரியை குறித்த சம்பவம். யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா தேசத்துக்கு பிரயாணமாய் வந்தார். இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அவர் இளைப்படைந்தவராய், பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் மதியம் 12 மணி போல் அந்த யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அது ஒரு அமைதியான நேரம், நல்ல வெயில் வேளையான நேரம். அந்த சமயத்திலே தண்ணீர் மொள்ள யாரும் வரமாட்டார்கள். அதிகமான பேர் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே காணப்பட மாட்டார்கள். சீஷர்களோ ஆண்டவரை மாத்திரம் தனிமையில் விட்டு ஊருக்குள்ளாக சென்று விட்டார்கள். தனிமையில் இருந்த ஆண்டவரை நோக்கி ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இந்த ஸ்திரியை குறித்து நாம் அறிவோம். ஆம், இந்த ஸ்திரீ, அவளுடைய குடும்ப பின்னணி எத்தனை பரிதாபமானது. ஆம், இந்த காலத்திலே கூட நாம் அநேக தருணங்களிலே உலகம் கெட்டு போயிருக்கிறது என்று கூறுகிறோம். சென்ற நாட்களை விட ஒருவேளை நாம் 50 வருடங்களுக்கு முன் இருந்த நிலையை பார்ப்போமானால் கெட்டு போயிருக்கிறது என்று நாம் அநேக தருணங்களிலே கூறுகிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. எல்லா காலங்களிலும் இந்த கெட்டு போன நிலையே இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த பூமிக்குரியதாகும். இந்த நாட்களிலே நாம் கூறுகிறோம் லிவிங் டுகெதர். இது பொருத்தமானது அல்ல, சமூகத்துக்கு எதிரடையானது என்று கூறுகிறோம். ஆனால் இந்த ஒரு பெண்மணி அபிதமாக வாழ்ந்து வந்தவள். இதை நாம் அறிவோம். 5 புருஷர் இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவருடைய காலத்திலே சோதோம் கொமோரா இருந்ததா? இந்த நாட்களிலே அநேக தருணங்களிலே நாம் மக்கள் சீர்கெட்டு போன ஒரு இடத்தை பார்ப்போமானால் அதை சோதோம் கொமோரா என்று கூறுகிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் கேட்ட செய்தியிலே அன்பின் சகோதரர் கூறினார், நான் சென்ற இடத்தை பார்த்த பொழுது அது ஒரு சோதோம் குமாரா, அது மாறி இருந்தது என்று கூறினார். உண்மை என்னவென்றால் சோதோம் குமாரா எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நாம் இருக்கும் இடங்கள் கூட அநேக தருணங்களிலே சோதோம் குமாராவை போல் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தை தேடித்தான் வருகிறார். அந்த பெண்மணியை தேடித்தான் வருகிறார். அந்த சீர்கெட்டு போன ஒரு வாழ்வின் நிலையில் இருந்த மகளை தேடி வந்தார். ஆகவே தான் அவர் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அவர் அந்த பெண்ணிடம் கேட்கிறார், சர்வ ஜீவாதிபதி, சர்வ வல்லமையுள்ள கடவுள், எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே அற்புதமாய் சிருஷ்டிக்க வல்லவர். ஆனால் அவர் அந்த பெண்ணை நோக்கி கேட்கிறார், தாகத்துக்குத்தான். அந்த பெண் ஒருவேளை சற்று இறக்கப்பட்டு கொடுத்திருந்தால் சம்பவம் வேறு விதமாக முடிந்திருக்கும். நாம் அறிந்தபடி அந்த பெண்மணி கேட்க ஆரம்பித்தாள். இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். அவள் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவரை தீர்க்கதரிசி என்று பார்க்கிறார், அவரை போதகர் என்று பார்க்கிறார், அவரை ஒரு கடவுளின் மனிதர் என்று காண்கிறார். ஆம், அந்த பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூறும் பொழுது தொழுது கொள்ளுதலை பற்றி, ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், நாங்கள் இங்கே தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள் என்று கூறிய பொழுது ஆண்டவர் கூறினார்,
இங்கு மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறின பொழுது, அவர் உள்ளத்திலே, அந்த பெண்மணியின் உள்ளத்திலே இருந்த ஒரு தாகம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆண்டவரின் தாகம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய தாகம் அது சரீர பிரகார தாகத்துக்கு மேலான ஒரு தாகமாகும். அந்த தாகம் எப்பொழுது தீர்க்கப்பட்டது என்றால், அந்த பெண்மணியின் உள்ளத்திலே ஒரு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தை நிமித்தமாக அவள் கூறினாள், மேசியா இன்னும் சிறிது காலத்திலே வருவார். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார். அப்பொழுது அவர் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தை. அது நமக்கு, அந்த பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னோடு இணைத்து கூறுகிறாள், அவர் நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். அவருடைய உள்ளம் பொங்கி குதூகலிக்கத்தக்கதாக, புத்துயிர் பெறத்தக்கதாக, மிக சந்தோஷமான நிலையில் மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உன்னுடனே பேசுகிற அவர்தான் நான் என்று. ஆண்டவருடைய தாகம் அந்த நாளிலே தீர்க்கத்தக்கதாக அந்த அன்பின் மகள் அந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையிலே, உலகத்தால் இகழப்பட்ட நிலையிலே, ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருந்த அந்த பெண்மணியானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகளாக மாற்றப்பட்டாள். எத்தனை அற்புதமானது! ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. நாம் கூட நம்முடைய நிலையிலே ஆண்டவரோடு பேசும் நேரங்கள் உண்டா? அவரோடு நாம் நம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் தருணங்கள் உண்டா? அந்த பெண்மணியை போல வாஞ்சை உண்டா? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உண்டா? மேசியா வருவார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூறுவார் என்ற ஒரு ஆதங்கம் உண்டா? எத்தனை அற்புதமான கடவுளின் சிருஷ்டிப்பு அவள்! ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தம்மை மேசியாவாக வெளிப்படையாக வெளிப்படுத்தின வாக்கியம் பெற்ற பெண்மணி ஆவாள். இரண்டாவதாக, ஆண்டவர் தாகமாயிருந்த பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யவில்லை என்று மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே கூறுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 35ஆம் வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். தொடர்ந்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். தொடர்ந்து மத்தேயு 25 42ஆம் வசனமும் 45ஆம் வசனமும். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் மாத்திரமல்ல, எந்த காலத்திலும் அவர் தாகமாயிருக்க நாம் அவர் தாகத்தை தீர்க்கிறோமா அல்லது தாகத்தை தீர்க்காமல் இருக்கிறோமா என்பதற்கான ஒரு உவமையை கூறினார். இந்த உலகத்தின் முடிவிலே சேர்க்கப்பட்ட மக்கள் வலதுபுறம் ஒரு கூட்டம், இடதுபுறம் ஒரு கூட்டம். ஆம், இரண்டு கூட்ட மக்களும் நாங்கள் எப்பொழுது செய்தோம், எப்பொழுது செய்யாமல் இருந்தோம் என்று ஆண்டவரை கேட்கிறார்கள். ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகிறார், நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. இன்னொரு கூட்டத்தை பார்த்து கூறுகிறார், நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகம் இந்த உலகத்திலே காணப்படும் சிறுமைப்பட்ட மக்கள், சிறியவர்களாகிய மக்கள், எளியவர்களாகிய மக்களுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்.
இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க வேண்டுமானால் எளிமையில் இருக்கும் மக்களுக்கு, சிறுமையில் இருக்கும் மக்களுக்கு, ஒதுக்கப்பட்டு வாழும் மக்களுக்கு நாம் தாகம் தீர்க்கும் மக்களாக காணப்பட வேண்டும். மிக திட்டவட்டமாக கூறுகிறார், மற்ற எவருக்குமே அல்ல. நமக்கு ஒருவேளை ஆசான்களாக இருக்கும் மக்கள் அல்ல, நம்மை வழிநடத்தும் மக்களாக இருப்பவர்களுக்கு அல்ல, நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் மக்களுக்கு அல்லவே அல்ல, அல்லது கல்விமான்களுக்கு அல்ல, பக்திமான்களுக்கு அல்ல, அல்லது மத சடங்காச்சாரத்தை கை கொள்ளும் மக்களுக்கு அல்லவே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக திட்டவட்டமாக கூறுகிறார், சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்கிறார். நாம் வாழும் இந்த உலகத்தின் காலத்திலே நம்முடைய வாழ்விலே இடைபடும் சிறுமியான மக்களை நாம் கண்ணோக்கி அவர்களுக்காக செயல்படும் பொழுது அந்த ஆண்டவருக்கு நாம் தாகம் தீர்க்கும் மக்களாக மாற்றப்படுகிறோம். அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறோம். மூன்றாவதாக அவர் சிலுவை மரத்திலே கூறிய 5ஆம் வார்த்தையாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19:28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் மரணத்தின் போது தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். அவருடைய தாகம் அவரை சூழ்ந்திருக்க மக்கள் அனைவரையும் பார்க்க செய்தது, அவரை நோக்கி பார்க்க செய்தது. ஆண்டவர் தாகமாயிருக்கிறாரா? இறக்கும் தருவாயிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறார் என்று கூறுகிறாரே. இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். ஆண்டவர் ஏன் தாகமாயிருக்கிறேன் என்றார்? ஒருவேளை அது சரீரத்தில் ஏற்பட்ட அந்த பலவீனத்தின் நிமித்தமாக இருக்கக்கூடுமா? இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக அவர் தாகமுற்றவராக பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். தாகமாயிருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் தம்முடைய பணியை செய்து முடித்தார். தொடர்ந்து அவருடைய பணியை செய்யத்தக்கதாக பிதா தாமே அவர் தெரிந்தளித்து அவருக்கு கொடுத்த அந்த சீடர்கள், அவரை பின்பற்றின மக்கள், அவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக, இரட்சகராக, உலகத்தின் ஆண்டவராக வெளிப்படுத்தும் பணியை செய்ய அவர் தாகம் கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தாகமாயிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழும் இடங்களிலே, செய்யும் பணியிலே, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய தாகம் தீர்க்கத்தக்கதாக சாட்சியாக அவரோடு நாம் வாழும் மக்களாக காணப்படுகிறோமா? அவரை நாம் தரித்து கொண்ட மக்களாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் மக்களாக காணப்படுகிறோமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வாஞ்சிக்கிறோமா? தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சிலுவை மரத்திலிருந்து கூறுகிறார். அந்த தாகம் தீர்க்க வேண்டுமானால் நாம் தான் அந்த தாகத்தை தீர்க்க செயல்பட வேண்டும். அன்பின் ஆண்டவர் அற்புதமாக தம்முடைய ஜனங்களை குறித்து கூறும் பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அநேக தருணங்களிலே என்ன செய்கிறோம் என்றால், ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நாம் தூர போகிறோம். மாத்திரமல்ல, இன்னும் சற்று ஆழமாக என்ன செய்கிறோம் என்றால், தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொள்கிறோம் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அன்பின் மக்களை குறித்து ஆதங்கப்பட்டு கூறுகிறார்.
ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விடுவீர்களா? இன்று கூட நாம் நம்முடைய சமுதாயத்திலே பார்ப்போமானால் ஆண்டவருக்காக ஜீவ தண்ணீருக்காக வாழும் மக்கள் தங்கள் அர்ப்பணிப்பிலிருந்து வீழ்ந்து போவதை காண்கிறோம், பிரிந்து போவதை காண்கிறோம், மறந்து போவதை காண்கிறோம். ஆனால் நாம் அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து அவருடைய தாகம் தீர்க்கும் மக்களாக, ஜீவ ஊற்றாகிய அவரை நாம் பருகும் மக்களாக. அவருடைய இரத்தமே மெய்யான பானம் என்று கூறுகிறார். நம்முடைய இரத்தத்தையே சிந்தின ஆண்டவரின் இரத்தத்தை நாம் நம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள் வருகிறது, அவருடைய வல்லமை நமக்குள் வருகிறது, அவருடைய நித்திய அன்பு நமக்குள் வருகிறது. அப்பொழுது நாம் அவருக்கு சாட்சி தரும் மக்களாக, அவரை மகிமைப்படுத்தி இந்த உலகத்திலே அவரை வெளிப்படுத்தும் மக்களாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக நாம் பலன் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை அன்போடு வழிநடத்த காத்திருக்கிறார். தாகமாயிருக்கிறேன் என்று கூறும் ஆண்டவராகிய இயேசுவின் தாகத்தை நாம் தீர்க்க ஆயத்தமாயிருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே முதன்மையான பணியாக அதை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளையும், அனைத்து செயல்பாடுகளையும், அனைத்து நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அன்பாய் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று வாக்களிக்கிறார். தாகம் தீர்க்கும் மக்களாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே விழுகிறோம் அப்பா. உம்முடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் உம்மண்டை வரத்தக்கதாக, உம்முடைய தாகம் தீர்க்கும் மக்களாக நாங்கள் வாழத்தக்கதாக, உம்முடைய தாகத்தை கர்த்தாவே நாங்கள் தீர்க்க எங்களுடைய உள்ளத்திலே உம்மை குறித்த தாகம் அதிகமாய் பெருகத்தக்கதாக இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீரை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென்.